வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 19/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:35. கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 8:37 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 6:37 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். யோகம் இன்று காலை 6:34 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் 6:37 வரை அவிட்டம், பின்பு சதயம். மேஷராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நெடு நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். நன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி கடமைகள் கூடும். பரணி வளமான நாள். கிருத்திகை நிம்மதி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் கூடும். உடன் இருப்பவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். பூர்வீக சொத்துக்களினால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆர்வமான நிலை உருவாகும். குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை மகிழ்ச்சியான நாள். ரோகிணி முயற்சிகள் கைகூடும். மிருகசிரீஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். தாயாரின் தேகநலன் சீராகும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். நெருக்கடிகள் நீங்கும். உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். ஆர்வம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரீஷம் தேகநலன் சீராகும். திருவாதிரை ஆதாயங்கள் கூடும். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆதரவான நிலை எதிலும் ஏற்படும். இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் குழப்பங்கள் தீரும். பூசம் ஒத்துழைப்பான நாள். ஆயில்யம் நிம்மதி கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களே, எதிர்பாராத உதவிகளின் மூலம் சாதகமான நிலை ஏற்படும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சுற்றி உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் பிரச்சனைகள் தீரும். பூரம் சிந்தனைகள் அதிகமாகும். உத்திரம் தடைகள் விலகும். கன்னிராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். பேச்சுக்களில் லாபம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். எதிர்பாராத திடீர் செலவுகளினால் சேமிப்புகள் குறையும். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மேன்மைகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் மேன்மையான நாள். ஹஸ்தம் நிம்மதி கிடைக்கும். சித்திரை அனுபவங்கள் உருவாகும். துலாம் ராசி நேயர்களே, திடீர் செலவுகளினால் நெருக்கடிகள் ஏற்படும். அலைச்சல்களினால் லாபங்களும் கிடைக்கலாம். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். முக்கிய விஷயங்களை யோசித்து செயல்படுத்துவீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் மாற்றங்கள் உருவாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம்
பழுப்பு நிறம். சித்திரை நிம்மதி கிடைக்கும். சுவாதி நெருக்கம் உண்டாகும். விசாகம் ஆர்வம் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மற்றவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சிந்தனைகள் உருவாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பொது விஷயங்களில் ஈடுபட்டு மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கு ஆளாக்குவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலையும் ஏற்படும். சோர்வுகள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் கௌரவங்கள் கூடும். அனுஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கேட்டை அலைச்சல்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும். அலைச்சல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் ஒத்துழைப்பான நிலை உருவாகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலையும் உண்டாகும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் தடைகள் விலகும். பூராடம் ஆதாயங்கள் ஏற்படும். உத்திராடம் கௌரவங்கள் கூடும். மகர ராசி நேயர்களே, திகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் கௌரவங்கள் கூடும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நிம்மதியான நிலை ஏற்படும். ஒத்துழைப்புகளும் மேலோங்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் பிரச்சனைகள் தீரும். திருவோணம் கௌரவங்கள் மேலோங்கும். அவிட்டம் நிம்மதியான நாள். கும்பராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபம் கிடைக்கும். எதிலும் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் நீங்கி மகிழ்ச்சிகள் கிடைக்கும். குழப்பங்கள் விலகும். பணியில் உள்ளவர்கள் யோசித்து செயல்படவும். எதிர்பாராத திடீர் செலவுகளின் மூலம் செலவுகள் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மையான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நிதானம் தேவை. சதயம் யோசித்து செயல்படவும். புரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மீன ராசி நேயர்களே, பொருள் வரவுகளினால் லாபமான நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். சொந்த பந்தங்களின் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் கூடும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதி முயற்சிகள் கைகூடும். ரேவதி நிம்மதியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.